நமது மண்ணின் படைப்பாளர் விருது இதோ இங்கே வழங்கப்படுகிறது. இந்த விருதினை வழங்க ஸ்ரீ சுந்தரமகால் உரிமையாளர் அண்ணன் ரொட்டேரியன் சுந்தரமகன் அவர்களையும் விதைகள் வாசகர்களின் தலைவர் யாழினி ஆறுமுகம் அவர்கள் அழைக்கின்றோம். கவிஞர் யுகபாரதி அவர்கள் கைகளால் இந்த விருது இணைந்து இங்கே வழங்கப்படுகின்றது. விருது பெற்ற எழுத்தாளர் நித்யா இரண்டை பற்றி எழுத்தாளர் பௌசியா இக்பால் அவர்கள் இதோ உங்கள் முன்னால். அனைவருக்கும் வணக்கம். சத்தியமங்கலம் விதைகள் வாசகர் வட்டம் மற்றும் ஸ்ரீ சுந்தர் மகால் இணைந்து நடத்தும் 9வது புத்தக திருவிழாவில் விதைகளின் விருது 2026 நம் மண்ணின் படைப்பாளர் விருது பெறும் என் அன்பு தோழி எழுத்தாளரும் திருமிகு நித்யா இறையன்பு அவர்களை பற்றி அவைக்கு அறிமுகப்படுத்துவதில் நான் பெருமை கொள்கிறேன். திருமதி நித்யா இறையன்பு தமிழ் இலக்கிய உலகில் தனக்கென ஒரு இடத்தை பெற்றுள்ள சிறுகதை எழுத்தாளரும் நாவலாசிரியரும் ஆவார். பட்டப்படிப்பை முடித்தவுடனேயே கல்வித்துறையில் தனது பணியை தொடங்கிய அவர் ஆசிரியராகவும் கல்வி நிர்வாகியாகவும் பல்வேறு பொறுப்புகளில் பணியாற்றியுள்ளார். கல்வித்துறையில் 26 ஆண்டுகளுக்கும் மேலான அனுபவம் பெற்றுள்ள அவர் தற்போது பென்ஸ் எஜுகேஷனல் சர்வீசஸ் என்ற நிறுவனத்தை நிறுவி வெற்றிகரமாக நடத்தி வருகிறார். கற்றலின் மீது தீராத ஆர்வம் கொண்ட அவர் பணியுடன் இணைந்தே ஆங்கில இலக்கியத்தில் முதுகலை பட்டம், வணிக மேலாண்மையில் முதுகலை பட்டம் மற்றும் இளங்கலை கல்வியியல் ஆகியவற்றை சிறப்பு தேர்ச்சியுடன் நிறைவு செய்துள்ளார். கல்வி பணியுடன் இணைந்து இலக்கியத்துறையிலும் தனித்துவமான பங்களிப்பை வழங்கி வருகிறார். அன்றாட வாழ்க்கையின் உணர்வுகளையும் மனித மனங்களின் நுட்பங்களையும் தனது எழுத்துக்களில் அழகாக பதிவு செய்து வருகிறார். 2023ஆம் ஆண்டு அவரது முதல் நூலான பழைய பேப்பர் வெளியானது. அதனைத் தொடர்ந்து யமுனை ஆற்றிலே என்ற நாவலும் ஆக்சிஜன் கனவு என்ற சிறுகதை தொகுப்பும் வெளியாகின. இன்று அவரது 4வது நூலான அன்பே பிப்ரவரி வாசகர்களின் வரவேற்பை பெறும் வகையில் வெளியிடப்பட்டுள்ளது. இவர் ஒரு சிறந்த வலைப்பதிவாளரும் ஆவார். சமூக அக்கறை மிக்க அவரது விமர்சன கட்டுரைகளும் எழுத்துக்களும் வாசகர்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளன. அவரது சிறுகதைகள் கல்கி, விகடன், கொலுசு, ரீடர்ஸ் இன்ஸ்பிரேஷன் உள்ளிட்ட முன்னணி தமிழ் இதழ்களில் வெளிவந்துள்ளன. மேலும் சென்னை மகாகவி பாரதியார் வானவில் பண்பாட்டு மையம் நடத்திய உலகளாவிய தமிழ் சிறுகதை போட்டியில் 4ஆம் பரிசை பெற்று தனது இலக்கிய திறமையை நிரூபித்துள்ளார். சமூக பணியிலும் தீவிர ஈடுபாடு கொண்டுள்ள அவர் வைஸ் உமன்ஸ் கிளப் ஆஃப் சத்தியமங்கலம் சீரோஸ் அமைப்பின் பட்டய தலைவராக பணியாற்றி மாணவர்கள் மற்றும் பழங்குடியின மக்களின் முன்னேற்றத்திற்காக பல்வேறு சேவை திட்டங்களை முன்னெடுத்து வருகிறார். மேலும் வைஸ்மேன் இன்டர்நேஷனல் இந்தியா ஏரியா அமைப்பின் மகளிர் பிரிவின் ஏரியா டைரக்டராகவும் பொறுப்பு வகித்து வருகிறார். கல்வித்துறையில் ஆற்றிய அர்ப்பணிப்புக்கான சேவைக்கான சாவித்ரிபாய் பூலே விருது, மகளிர் கல்விச்சுடர் விருது ஆகிய விருதுகளை பெற்றுள்ளார். இலக்கியத்துறையில் சிறந்து விளங்கியதற்காக 2 முறை சிறந்த எழுத்தாளர் விருது, சக்தி எழுத்தாளர் விருது, ரோட்டரி கோரல் விருது உள்ளிட்ட பல்வேறு விருதுகளையும் வைஸ்மேன் இன்டர்நேஷனல் உட்பட்ட பல அமைப்புகளின் பாராட்டுகளையும் பெற்றுள்ளார். கல்வியாளரான திருமிகு W. பாஸ்கோ இறையன்பு ஐயா அவர்களின் இணையரான திருமதி நித்யா இறையன்பு ஐயா அவர்களின் கல்வி நிறுவனத்தில் பள்ளி ஆலோசகராக பணியாற்றி வருகிறார். இவர்களுக்கு 2 மகன்கள் உள்ளனர். மூத்த மகன் அருண்மொழி இறையன்பு திருவாரூர் தமிழ்நாடு தமிழ் மத்திய பல்கலைக்கழகத்தில் பயன்பாட்டு புவியியல் முதுகலை பட்டம் பெற்றுள்ளார். இளைய மகன் ஜெகத் இறையன்பு சென்னை மெட்ராஸ் கிறிஸ்தவ கல்லூரியில் சமூக பணியில் முதுகலை பயின்று வருகிறார். பல விருதுகளுக்கு உரிமையாளரான நித்யா இறையன்பு அவர்களுக்கு நம் மண்ணின் படைப்பாளர் விருது வழங்குவதில் இம்மாமன்றம் பெருமகிழ்ச்சி அடைகின்றது. நன்றி. தொடர்ந்து விருதுகள் பெற்ற